எப்போவெல்லாம் என்ன செய்யும் போதெல்லாம் ஒரு ஹெல்ப்பர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. குழந்தைய வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக மெய்டு இருந்தால் பெட்டராக இருக்கும். காலையில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஸ்டவ்ல ரெண்டு பொண்ணுங்களுக்குமே ஜடை போடணும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஒண்ணுல சாதம் இருக்கும், ஒண்ணுல பொரியல் இருக்கும், ரெண்டுமே செஞ்சுட்டு ஒருத்திக்கு ஜடை போட்டுட்டு. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. காலையில 5:30 மணிக்கு எழுந்துச்சு நைட்டு வரைக்குமே வேலை ஓடிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஆத்திரங்கள் வருது. இந்த மாதிரி எந்தெந்த நேரத்துலலாம் ஒரு மெய்டு இருந்தா தேவையில்லைன்னு தோணுது. இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பாக்கி கேட்டேன் பாரு. ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணோம், இடையில குழந்தை அழுதுட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணும்போது ஒரு ஹெல்ப்பர் இருந்தால் பெஸ்ட்டாக. ஓ அப்படியே விஷயம். பிகாஸ் அட்லீஸ்ட் பேக் பண்ணுறதுக்காவது ஒருத்தங்க இல்லை அந்த வெசல் வாஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அந்த ஹரிபிரியில் வந்துட்டு ஒரு காஃபியாவது போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு மெய்ட் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஆஃபீஸ் போயிட்டு வந்த உடனே ஒரு வெசல்ஸ் எல்லாம் அப்படி குமிஞ்சு கிடக்கும் பாத்தீங்களா, அந்த பார்க்கும்போது ஒரு வெறி ஆகும். கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு வெறியா வருது ப்ரோ. இப்போ பாத்திரம் குமிஞ்சு கிடக்கிறத பாக்குறப்ப ஜென்ரலா என்னென்னலாம் மண்டையில ஓடும். கிச்சன்ல கிளீனா இருந்தாலே வீடு பீஸ்ஃபுல்லான மாதிரி ஒரு 8 மணிக்கு வேலைக்கு போனா 10 மணிக்கு ஆகணும் ரீச் ஆக. அப்படியே 7 மணிக்கு ஆஃபீஸை விட்டு வாசல் எடுத்து வச்சோன்னு மத்தியானம் வச்ச குழம்பு மிச்சம் இருக்குமா, வரும்போது அந்த 2 மணி நேரம் டிராவல்ல எனக்கு இதே தான் ஓடிட்டு இருக்கு. வீட்டுக்கு 9 o'clock ரீச் ஆகுறேன்னா அந்த கிச்சன் அப்படி எட்டி பார்த்த உடனே நான் சமைக்க மாட்டேன், அப்படி போய் படுத்துருவேன். எனக்கு ஆத்திரங்கள் வருது. வீட்டை பெருக்கி இருக்க மாட்டாரு, எதுவுமே பண்ணிக்க. நான் வந்து காட்டு கத்தி 2 பேரும் சண்டை வந்துரும். எங்க மதுரையில வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. A to Z எல்லா வேலையுமே பண்ணிடுவாங்க. நான் பொட்டிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும். எனக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க டயர்டா இருக்கதை பார்த்து எனக்கு ரொம்ப கில்ட் ஃபீலா இருக்கும். நீ மருமகளா வந்ததுக்கு அப்புறமும் எங்க வீட்ல எல்லா வேலையும் நான் தான். நம்ம வீட்டு வேலையே பார்க்காம அவங்கள சிரமப்படுத்துறமேனு உங்களுக்கு ஒரு சங்கடமா இருக்கு. நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். என்னால என்ன பாத்துக்க முடியறதுக்கு டைம் கிடைக்கல சார். ஆனா இது புதுசா இருக்கு. ஏன்னா இப்ப காலையில பாத்தீங்கன்னா லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே குழந்தைக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிட்டு திரும்பி நம்ம அப்பாடான்னு உட்காரவும் முடியாது. அந்த ஒரு 10 minutes உட்காந்து திரும்ப நம்ம டிஃபன் சாப்பிடணும், அடுத்து துணி காய போடணும். என்ன பொழப்பு இது. 11:30க்கு மேல ஒரு ஆன்லைன்ல கூட நம்ம ஒரு ஃபிட்னஸ்க்காக கூட பண்ணலான்னு பார்த்தா ஸ்ட்ரென்த் இல்ல உடம்புல. போ நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. கிச்சன்ல நின்னுக்கிட்டே இருக்கிறது இந்த பாதம் பயங்கரமா வலிக்குது சார். அது வந்து என்னோட பாடி வெயிட் தான். சோ அதுக்கு நான் என்ன கான்சென்ட்ரேட் பண்றேன், ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நான் என்ன எப்படி வந்து என்னோட ஹெல்த்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான டைம் என்னால அலோகேட் பண்ணவே முடியும். அத்தரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. மாமியார் மாமனார் எல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது சார். அவங்க எல்லாம் நல்லாவே வேலை செய்யறவங்க தான். ஆனா இந்த வயசுல ஏன் அவங்க வேலை செய்யணும் நான் கேக்குறேன். அவங்களுக்கு அப்ப எப்பதான் ரெஸ்ட் கிடைக்கும்? நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப மாதிரி தோணும். மாசம் ஆனா ஒரு அமாவாசை அந்த இதுன்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்கு. வீடு கிளீன் பண்ணியா போது அப்போ வேலை ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல ஒருத்தவங்க இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. நேராக கிச்சனுக்கு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் பேக் வச்சுட்டு. ஐயோ இந்த சிங்கை பார்த்தோன்னே தலை சுத்தார். தலை வலிக்குதே. என் ஒய்ஃப் வந்து நல்லா சமைப்பாங்க சார். சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஃபுட் இன்னொருத்தவங்க வந்து பண்ணுவாங்களான்றது ஒரு டவுட். அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. நம்மளே நிக்கிறோம், நின்றுட்டே இருந்தாலும் எனக்கு பேக் பெயின் ஜாஸ்தி வரும். ஸோ அதனால வேணாம் வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னொரு ஆள் வச்சுக்கலாமேன்னா அவர் இல்லை இது மாதிரி வராது, நீ செய்கிற மாதிரி இருக்காது, வேண்டாம் அப்படிங்கிறாரு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இல்லை அம்மா வந்துட்டு சும்மா தான் இருக்காங்க, மீனிங் அம்மா அப்பா இல்லை. ஸோ அம்மா வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவங்களும் வந்து கேட்குறாங்க. ஃபுல்லாக அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான். அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது, அவங்களுக்கும் பெயின்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னமும் அவங்க 73 years ஆகுது. இன்னமும் அவங்கள வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ, அவங்களையும் கூட வச்சு வேலை வாங்கிக்கோன்றது எனக்கு விருப்பம் இல்லை. முதல்ல உங்களை திருத்தவே முடியாது. பார்த்து சொல்லல எங்க அம்மா சும்மா இருக்காங்க அப்படின்னீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பல வருஷமா வேலை பார்த்து டயர்டா இருக்காங்க. ஆனா தன் குறைய புரிஞ்சுக்காதவங்கள யாராலையும் மாத்தவே முடியாது.